வணக்கம். மற்றொரு காணொளியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த காணொளியில நாங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான ரூ. 6,000 வவுச்சருக்கான விண்ணப்பங்களை எப்படி செய்து கொள்றது, அதுக்கான பதிவுகளை ஆன்லைன்ல என்ன மாதிரி மேற்கொள்றதுன்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். இதை யாரு செய்வாங்க, எப்படி செய்வாங்க, என்னென்ன விஷயங்களை உள்ளடக்க போறாங்க, என்னென்ன விஷயங்கள் தேவை, இதை அப்ரூவ் பண்ண முடியும், அதே போல ரிஜெக்ட் பண்ணவுமே முடியும். இந்த விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கு தானே இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து பேசலாம். கடந்த காணொலியில் சொல்லியிருந்தேன் நான், இதுக்கான ஒரு தனியான ஆப்புமே உருவாக்கப்பட்டு அதன் ஊடாக தான் என்னோட மாணவர்களுடைய பெயர் விவரங்களை எல்லாம் பதிவேற்றம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விண்ணப்பங்களை செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆப்பை தான் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இதை முதல் யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த பாடசாலையினுடைய அதிபர் தான் இந்த விஷயத்தை செய்வாங்க. இதுக்கு ஹெடிங்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே தெரியும், ஸ்கூல் புக்ஸ் அண்ட் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. இதில் முதல் இதை அதிபர் செய்ய போறாருன்றதால அவருடைய தொலைபேசி இலக்கத்தை இதில் கொடுத்து தான் இவங்க அதுக்குள்ள உள்நுழைய முடியும். அந்த அதிபரோட ஃபோன் நம்பரை கொடுத்ததுக்கு பிறகு அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும். அந்த ஓடிபியை 5 நிமிஷத்துக்குள்ள அவங்க அதில் கொடுத்து அதுக்குள்ள உள்நுழைந்து ஏனைய விஷயங்களை செய்து கொள்வாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் பெனிஃபிஷரி அப்ரூவல்ஸ். முதலாவது பேரண்ட் அல்லது கார்டியன் இவங்களோட தகவல்களை கொடுக்கறது. பேரண்டோ அல்லது கார்டியனோ அவங்களுடைய முழு பெயர், அதே போல் குறித்த மாணவனுக்கோ மாணவிக்கோ அவங்க என்ன உறவு முறைன்றதை கொடுக்க வேண்டும். அவங்களோட ஜெண்டர், அதே போல் என்ஐசி நம்பர், அவங்களுடைய தொலைபேசி இலக்கம் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு பிறகு பிள்ளையினுடைய தகவலை கொடுப்பாங்க. பிள்ளையோட முழு பெயர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அதே போல் அவங்களோட ஜெண்டர், அவங்க என்ன கிரேடில் படிக்கிறாங்கன்ற விஷயத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு பிள்ளையுமே இதில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆட் அனதர் சைல்டுன்றதுனூடாக அதில் ஆட் பண்ணி கொள்வாங்க. நீங்கள் எத்தனை பிள்ளைகளை ஆட் பண்ணுறதாலும் அதில் ஆட் பண்ணி கொள்வாங்க. ஆட் பண்ணி கொண்டதுக்கு பிறகு கண்டினியூ கொடுப்பாங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா அதை கன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுடைய தகவல்கள் எல்லாமே வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், பாஸ்போர்ட்டு we have received your information அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி அது கன்ஃபார்ம் பண்ணப்படும். கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அதிபர் உள்ளீடு செய்த இந்த தகவல்களை யார் உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் வலய கல்வி பணிப்பாளர் உறுதிப்படுத்துவாங்க. அவங்க எப்படி உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் அவங்களுடைய தொலைபேசி இலக்கம், அதே போல் அவங்களுக்கான அந்த ஓடிபியை குறிப்பிட்டு அவங்க உள்நுழைந்ததுக்கு பிறகு அதுக்குள்ளே எத்தனை அப்ளிகேஷன்ஸ் அவங்களுடைய அப்ரூவலுக்காக இருக்குது என்ற விஷயங்களை இதுக்குள்ளே அவங்க பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், பெண்டிங் அப்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இவ்வளவு மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு நாங்கள் அப்ரூவல் கொடுக்க வேணும் என்ற விஷயம் இதில் காட்டும். இதில் இந்த 0 இருக்கிற இடத்துல எத்தனை அப்ரூவல்ஸ் பெண்டிங்கில் இருக்குன்ற விஷயம் காட்டும். அதை அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அவங்க அப்ரூவல் கொடுக்கும் போதுமே அவங்க எந்த ஸ்கூல்ன்றதை செலக்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அவ்வளவு விண்ணப்பங்களும் இதில் காட்சிப்படுத்தப்படும். உதாரணமாக இதில் டோட்டலே 2 தான் இருக்குது. அப்போ இதில் 1, 2 காட்டப்பட்டிருக்குது. இதை அவங்க திக் பண்ணி அதனூடாக அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், இதில் 2மே திக் பண்ணப்பட்டிருக்குது. இதில் ஃபுல்லாகவே 2 தான் இருக்குது. அப்போ ஃபுல்லாகவே திக் பண்ணப்பட்டிருக்குது. 2க்கு 2 திக் பண்ணப்பட்டிருக்குது. இதெல்லாம் திக் பண்ணிட்டு அப்ரூவ் செலக்டட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாமே அப்ரூவல் கொடுக்கப்பட்டு விடும். அவங்க உறுதி செய்திருவாங்க. அவங்களுடைய தகவல்களையுமே அவங்க பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ இந்த குறித்த மாணவனுடைய இந்த என்ஐசி நம்பருக்குரிய தகவலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் அவங்க வியூ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படியான அந்த தகவல் அவங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். அவங்களுடைய பெயர், அதாவது பேரனுடைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அவங்க பதிவு செய்த டேட், அவங்க பதிவு செய்த டேட்டின் ஓர்டரில் தான் அது இருக்கும், காட்சிப்படுத்தப்படும். யார் ஃபர்ஸ்ட்டாக பதிவு செய்கிறாங்களோ இந்த நேரம் எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு அந்தந்த டைம் அதன் வரிசையில் அதனுடைய வரிசை காட்சிப்படுத்தப்படும். அதன்படி அந்த டீட்டெயில்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் பேரண்டோட நேம், அதே போல் அவங்க பிள்ளைக்கு என்ன உறவு முறை, அவங்களோட என்ஐசி நம்பர், ஃபோன் நம்பர், அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், அதே போல்
டிஎஸ் டிவிஷன் அதே போல் ஜிஎஸ் டிவிஷன் எல்லாமே வந்துட்டு இதில் காட்டப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையோட பேரும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அவங்களுடைய கிரேட் என்ன கிரேடில் படிக்கிறாங்க அவங்களுடைய ஜெண்டர் இந்த இவ்வளோ விஷயங்களுமே வந்துட்டு இதில் காட்டப்படும். இப்படி தனித்தனியாக அவங்க பார்த்துமே செக் பண்ணியுமே வந்து அப்ரூவ் கொடுக்க முடியும். இப்படி பார்த்துட்டு அவங்க இதில் அப்ரூவ் கொடுக்க முடியும். கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிஜெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. அவங்க ரிஜெக்ட் பண்ணவுமே முடியும். இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்க அதை அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ண கேட்கும். அந்த கன்ஃபார்மையே கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து அது அப்ரூவ் ஆயிடும். இதில் வந்து அவங்க சில வேளை 1-2 வந்து செலக்ட் பண்ணி செய்யலாம். இதில் போட்டிருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். 1 தான் வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்குது. 2 இருந்தது 1 தான் காட்டியிருக்குது. என்னோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிஜெக்ட்டுமே அவங்களால செய்ய முடியும். அந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அந்த டீட்டெயில்ஸில் வந்துட்டு ஏதாவது பிழையான விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் போலியான தகவல்ன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவங்களால ரிஜெக்ட் பண்ணவும் முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். அதுக்கான ரீசனுமே வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. டூப்ளிகேட் சைல்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லி இதில் ரீசனோட அவங்க வந்து இதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கு பிறகு கன்ஃபார்ம் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுமே வரும். அதை கொடுத்து இதை வந்து ரிஜெக்டும் பண்ண முடியும். அதுக்கு சரியான ரீசனையுமே வந்துட்டு அவங்க சொல்லவும் முடியும். இந்த மாதிரி தான் வந்து இந்த பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு 6000 ரூபாய் பெறுமதியான வவுச்சரை வந்து பெற்றுக்கொள்வதற்காக பதிவு செய்கிற முறை இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆன்லைன் ஊடாக அதுக்கு வந்து அப்ளை பண்ணி அதேபேர் வந்து இதை வந்து செய்வாங்க, இதை அப்ளை பண்ணுவாங்க. அதேபேர் இந்த மாணவருடைய பெயர்களை எல்லாம் உள்ளீடு செய்ததுக்கு பிறகு இந்த விஷயங்களை எல்லாம் சரி பார்த்து இந்த விஷயத்தை வந்துட்டு இந்த தகவல்களை வந்து உறுதி செய்கிறது வலய கல்வி பணிப்பாளர் அவங்களுடைய வேலை. அவங்க உறுதி செய்ததுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு அந்த வவுச்சர் வந்து கிடைக்கும். அந்த வவுச்சரில் வந்து ஒரு கியூஆருமே இருக்கும். அந்த கியூஆரை கொடுத்து நீங்கள் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து இதற்கான உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உபகரணங்களை வந்துட்டு பெற்றுக்கொள்வதற்கு 1 மாத கால அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 6000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை வந்து ஒரே தடவை பெற்றுக்கொள்ள முடியும். இது தொடர்பான மேலதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது தொடர்பான பழைய வீடியோ ஒன்றுமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். இதுக்கு முந்தைய வீடியோ ஒன்றுமே இருக்குது. அதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்துட்டு இது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய சுற்றறிக்கையின் பிரகாரம் அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி நடைமுறை இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் விரிவாகவே இருக்குது. அதனுடைய செயல்முறையாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து செயற்படுத்த போகிறாங்க என்ற விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கான காணொலியாக தான் இது இருக்குது. மற்றும் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.